सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 44. ஸ்ரீ சாய்நாதர் உடல் தியாகம் செய்தல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். தங்கம் ஆபரணமாக செய்யப்படாவிட்டாலும் அது அப்படியே இருந்தாலும் தங்கம் என்றே அழைக்கப்படும். அதன் பண்புகள் மாறாமல் இருக்கும். எந்த வகையான ஆபரணம் செய்யப்பட்டாலும் அதன் தங்கத்தன்மை பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்கும். ஆபரணங்கள் பல்வேறு வடிவங்களில் செய்யப்படுகின்றன. ஆனால் எந்த வடிவமும் இறுதியிலே கரைந்துவிடும். ஆபரணங்கள் உருகும்போது தூய தங்கம் மட்டுமே எஞ்சி இருக்கும். அந்த நிலையிலே ஆபரணங்களில் உள்ள பெயர், வடிவம் போன்ற அனைத்து குறைபாடுகளும் அழிக்கப்பட்டு விடுகின்றன. ஆதலால் இந்த மூடனான ஹேமாத்பன் இந்த தங்கத்திலே முழுமையாக கரைத்து பொன்னாக மாறட்டும். அவன் சாயியின் திருவடிகளில் முழுமையாக சரணடைந்து இந்த பிரபஞ்சத்திலே ஓர் நிரந்தர இடத்தை பெறட்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. மேலும் பாபாவின் 13ஆம் நாள் சடங்குகள் பக்தரான ஸ்ரீ பாலா சாஹேப் பாடே மற்றும் பிற கிராம பிராமணர்களால் நிகழ்த்தப்பட்டன. ஸ்ரீ பாலா சாஹேப் தேவ் தன்னுடைய தாமரை கரங்களால் எள்ளும் நீரும் இறைக்க தர்ப்பணம், பிண்டதானம் போன்ற சடங்குகளை செய்ய சென்றார். குறிப்பு: காக்கை உடல் பிண்டத்தை தொடாவிட்டால் இறந்தவர் மறுபிறவி அடைய முடியாது. ராமர் அவதாரத்திலே ரிஷிகள், முனிவர்களின் அறிவுரைப்படி ராமர் பொது சேவை செய்யும் விதமாக தன்னுடைய தந்தைக்கு தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் செய்தார். அன்று முதல் காகத்திற்கு பிண்டம் வழங்கும் வழக்கம் ஒரு பொதுவான வழக்கமாகிவிட்டது. சாஸ்திரங்களின்படி சிரார்த்தம், ஈமக்கடன், சிரார்த்த விதிப்படி பிண்டதானம் முதலிய சடங்குகள் ஒவ்வொரு மாதமும் செய்து முடிக்கப்பட்டன. சிறந்த பக்தரான உபாசனி மகாராஜ் மற்றும் சிறந்த பக்தரான பாபு சாஹேப் ஜோக் ஆகியோர் வாரணாசிக்கு சென்று பாகீரதி நதிக்கரையிலே ஹோமம், யாகம் செய்தனர். அங்கே காசி பகுதியிலே பிராமணர்களுக்கு உணவளித்தல், உணவு படைத்தல், அன்னதானம் செய்தல், தட்சிணை வழங்குதல் முதலிய சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்ட சடங்குகளை முடித்த பின்னர் அவர்கள் இருவரும் ஷீரடிக்கு திரும்பினர். பாபா இப்போது உடல் ரீதியாக கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மஸ்ஜித் மாயை நாம் தரிசிக்கும் கணமே பாபாவுடனான நமது உரையாடல்களும் அனுபவங்களும் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. தற்போது பாபாவின் நினைவுகளை போற்றும் வகையிலே அவர் அமர்ந்திருந்த மஸ்ஜித் மா இடத்திலே பாபாவினுடைய மிகச் சிறந்த திருவுருவ படம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. சாய்நாத் தேக தியாகம் செய்த போதிலும் இந்த திருவுருவ படம் பாபாவின் பிரசன்னம் இன்னும் தெளிவாக தெரிகின்றது. பக்தர்கள் இந்த படத்தை பாபாவின் நிஜ அவதாரமாகவே கருதுகின்றனர். மஸ்ஜித் மாயில் உள்ள பாபாவின் இருக்கையிலே நிறுவப்பட்டுள்ள திருவுருவ படத்தை ஸ்ரீ ஷாம்ராவ் ஜெய்கர் என்ற புகழ்பெற்ற பக்தர் வரைந்தார். பாபாவின் இந்த அழகான திருவுருவ படம் அவருடைய வசீகரமான நேரடி வடிவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. புகழ்பெற்ற ஓவியரான ஸ்ரீ ஷாம்ராவ் ஜெய்கர் பாபாவின் சிறந்த பக்தராக இருந்தார். பாபாவின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவர் இந்த காரியத்தை செய்தார். இந்த மாபெரும் பக்தரின் தூரிகையிலிருந்து பல பக்தர்கள் தங்கள் வீடுகளிலே தியானம் செய்வதற்காக பாபாவின் பல படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. முக்கிய குறிப்புகள்: ஜெயகர் வரைந்த பல ஓவியங்களிலே 4 இன்றும் உள்ளன. அவை பின்வருமாறு: 1. ஷீரடியில் உள்ள கட்டிடக்கலை அருங்காட்சியகத்திலே பாபாவினுடைய சாவடி ஊர்வலத்தின் புகைப்படம் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
ஏராளமான மதிப்புமிக்க பக்தர்களுடன் நடந்து செல்லும் 2 சிறுவர்களில் வலதுபுறம் தடி ஏந்தியபடி இருப்பவர் ஸ்ரீ ஷாம்ராவ் ஜெய்கரின் மகனான ஸ்ரீ சுரேந்திர ஷாம்ராவ் ஜெய்கர் ஆவார். அவர் ஜனவரி 29, 1997 அன்று காலமானார். தட்டை ஏந்தியபடி இருக்கும் மற்றொருவர் ராவ் பகதூர் ஸ்ரீ மொரேஸ்வர் பிரதானின் மகன் ஆவார். பாபா தன்னுடைய 3 பிறப்புகளின் கதையை விவரித்துள்ளார். குறிப்பு: பாபாவின் பாபு டாடா காப்பரட்டையின் நாட்குறிப்பு. 2. ஸ்ரீ சாய் பாபாவின் அசல் உருவப்படத்தின் எண்ணிம பிரதி டிஜிட்டல் உருவாக்கப்பட்டு மஸ்ஜித் மாயிலே நிறுவப்பட்டுள்ளது. அசல் உருவப்படம் அருங்காட்சியகத்திலே பாதுகாக்கப்படுகின்றது. 3. வில்லே பார்லே கிழக்கு பரஞ்சபே திட்டச்சாலை எண் 1 உள்ள ஸ்ரீ காக்கா சாஹிப் தீக்ஷித்தின் பேரனான ஸ்ரீ அனில் தீக்ஷித்தின் இல்லத்தில் உள்ள தியான அறையிலே ஒரு ஓவியம் உள்ளது. இந்த ஓவியம் முப்பரிமாணமானது. மேலும் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் பாபா உங்களை பார்ப்பது போல தோன்றும். தற்போது இங்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டுள்ளது. 4. ராவ் பகதூர் மொரேஸ்வர் பிரதானின் சேகரிப்பில் இருந்த ஓவியமும் தற்போது ஸ்ரீ பிரதானின் வழித்தோன்றல்களான ஸ்ரீ காக்கா சாஹிப் தீக்ஷித்தின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. புனிதர்கள் ஒருபோதும் இறப்பது இல்லை. இது பலமுறை விளக்கப்பட்டுள்ளது. கேட்பவர்களுக்கு இது நினைவிருக்கும். எனவே மேலும் விளக்க தேவையில்லை. பாபா இன்று பௌதிக வடிவிலே இல்லாவிட்டாலும் அவர் பௌதிக வடிவில் இருப்பதைப் போலவே அவரை தினமும் நினைக்கும் விசுவாசமுள்ள பக்தர்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்து வருகின்றார். பாபா அவர்கள் மனித உருவிலே இருந்தபோது ஒரு பக்தியுள்ள பக்தரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்து அது இன்னும் பலிக்கவில்லை என்றால் அது பொய்யாகி விட்டது. அல்லது பாபாவின் வார்த்தைகள் இனி எந்த பலனையும் அளிக்காது என்று சிறிதளவும் நம்பாதீர்கள். பாபாவின் வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகளே. அவை ஒருபோதும் வீண் போவதில்லை. பாபாவின் வார்த்தைகள் உடனடி பலன்களை தராவிட்டாலும் ரட்சிப்பின் காலம் நெருங்கும் சரியான நேரத்திலே அவை உணரப்படுகின்றன. கதையிலே மாபெரும் பக்தரான ஸ்ரீ பாபு சாஹேப் ஜோக் அவர்களின் பெயர் குறிப்பிடப்பட்ட உடனேயே அவரை பற்றிய ஒரு துணை கதை நினைவுக்கு வருகின்றது. இந்த அசாதாரணமான அமானுஷ்யமான கதையை விவரிப்பதன் மூலம் சாய் மாதா தன்னுடைய பக்தர்களிடம் காட்டும் நெருக்கத்தையும் அன்பையும் ஒருவர் உணர முடியும். ஸ்ரீ பாபு சாஹேப் ஜோக்குடனான இந்த உரையாடல் சுருக்கமானதாக இருந்தாலும் பாபாவின் பக்தர்களுக்கு அறிவொளியை அது ஊட்டுகின்றது. பற்றின்மையை உணர்ந்த பக்தர் மட்டுமே உண்மையாகவே பாக்கியசாலி. நம்மிலே மற்ற சாதாரண மக்கள் உலக பந்தங்களால் கட்டுண்டு துரதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றோம். ஒரு முறை பாபு சாஹேப் ஜோக் கேட்டார், பாபா உங்கள் அருகாமையிலே இருந்தும் ஏன் நான் இது போன்ற விசித்திரமான கர்ம நிகழ்வுகளை அனுபவிக்கின்றேன்? நான் எப்போதும் ஒரு சிறந்த நிலையை அடைவேன் என்று கேட்டார். இத்தனை ஆண்டுகளாக உங்கள் நிறுவனத்திலே இருந்து என்னால் முடிந்தவரை உங்களுக்கு சேவை செய்த போதிலும் என்னுடைய இந்த அமைதியற்ற நிலையற்ற மனம் ஏன் இன்னும் நிலைத்தன்மையை காண முடியாமல் தவிக்கின்றது? நான் ஏன் இவ்வளவு துரதிருஷ்டசாலியாக இருக்கின்றேன்? பாபா, உங்கள் துணையை பெற்ற பிறகும் அதன் பலன்களை என்னால் ஏன் காண முடியவில்லை? என்னுடைய வாழ்வினுடைய அந்திமம் நெருங்கிவிட்டது. இதில் நான் எப்பொழுதும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் காண்பேன். ஸ்ரீ பாபு சாஹேப் ஜோக்கினுடைய உண்மையான வேண்டுகோளை கேட்ட பிறகு கருணையுள்ள சாய் மாதா அவனுக்கு அளித்த பதிலை கவனமாக கேளுங்கள். உங்கள் தீய செயல்கள் அனைத்தும் சாம்பலாகி, உங்கள் பாவங்களும் புண்ணியங்களும் சாம்பலாகி, அதாவது உங்கள் கர்மங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு நீங்கள் முழுமையான பற்றின்மை நிலையை அடையும் போது நான் உங்களை பாக்கியசாலியாக கருதுவேன். கர்ம பந்தத்திலிருந்து முழுமையான விடுதலை அடைந்த பிறகு நீங்கள் இறை பக்தியிலே ஆழ்ந்து விடுவீர்கள். எல்லா ஆசைகளும் அபிலாஷைகளும் மறைந்துவிடும். அப்போது நான் உங்களை மிகவும் பாக்கியசாலியாக கருதுவேன். என்னுடையது உன்னுடையது என்ற உணர்வை நீ முற்றிலுமாக கரைத்து புலன் இன்பங்களையும் துறந்து
உன்னுடைய நாவையும் மற்ற புலன்களையும் கட்டுப்படுத்தி பரம்பொருளை வெல்லும் ஆற்றலை நீ அடையும் போதுதான் நான் உன்னை உண்மையாகவே பாக்கியசாலி என கருதுவேன். பாபாவின் இந்த வார்த்தைகள் இருந்தபடியே பலித்தன. சாயிநாத்தினுடைய அருளால் பாபு சாஹேப் ஜோக் அசாதாரணமான பற்றின்மையை அடைந்தார். அதன் பிறகு அவர் பாபாவினுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார். பாபு சாஹேப் ஜோக்கிற்கு பிள்ளைகள் இல்லை. அவருடைய மனைவி திருமதி தைபாய் ஜோக்கும் காலமானார். மேலும் ஜோக் தன்னுடைய மரணத்திற்கு முன்பே துறவரம் மேற்கொண்டார். தன்னுடைய சத்குருவின் அருளால் அவர் ஆன்மீக அடைவினுடைய முதல் படியான பற்றின்மையை எளிதாக அடைந்தார். சத்குரு சாய்நாத் பெருமானினுடைய வார்த்தைகள் பலனளித்தன. ஜோக் பாக்கியோதயம் கிடைத்தது. தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டங்களில் பாபு சாஹேப் துறவரம் மேற்கொண்டு பரம்பொருளின் சாரத்திலே ஐக்கியமானார். சாயியை பணிக அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகியது. பாபா கூறியது போலவே ஜோக் பற்றற்ற நிலையை அடைந்தார். ஜோக் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. சாராம்சத்திலே ஷீரடியிலே உள்ள கருணையும் அன்பும் பக்தர்கள் மீது அன்பும் கொண்ட பாபா தன்னுடைய பக்தர்களின் முக்திக்காக அவர்களுக்கு ஞானம் என்னும் அமிர்தத்தை இடைவிடாமல் வழங்குகின்றார். இப்போது அவர் சொல்வதை கேளுங்கள். என் மீது பற்றும் பக்தியும் கொண்டிருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் பார்வையிலே வீற்றிருக்கின்றேன். அத்தகைய பக்தர்கள் என்னை தவிர வெறுமையை காண்கின்றார்கள். அத்தகைய உண்மையான பக்தர்களின் உதடுகளிலே என்னுடைய பெயர் எப்பொழுதும் இருக்கின்றது. என்னுடைய திருநாமம் என் விசுவாசமுள்ள பக்தர்களின் உதடுகளிலே என்றும் நிலைத்திருக்கும். என் திருநாமம் அவர்களின் நாவிலே என்றும் நிலைத்திருக்கும். கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் நின்றிருக்கும் போதும் அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு சேவை செய்ய எப்பொழுதும் தயாராக இருக்கும் பக்தர்கள் முன்னிலையிலே நான் நிலையாக வசிக்கின்றேன். இவ்வாறு முயற்சி செய்யும் பக்தர்கள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு எனது உண்மையான வடிவத்திலே ஐக்கியமாகின்றார்கள். என்னை இடைவிடாமல் நினைத்து அசைக்க முடியாத பக்தியுடன் என்னிடம் சரணடைபவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கின்றேன். மேலும் அத்தகைய பக்தர்களை மேம்படுத்துவதற்காக நான் இரவும் பகலும் உழைக்கின்றேன். எனக்கு அர்ப்பணிக்காமல் உணவு உண்ணாத, என்னையே இடைவிடாமல் சிந்தித்து தியானிக்கும் பக்தர்களுக்கு நான் அடி பணிந்தவன். என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவர்கள், அதாவது யாருக்கு நான் பசியும் தாகமுமாக இருக்கின்றேனோ, என்னை தவிர வேறு எதையும் விரும்பாதவர்கள், அத்தகைய பக்தர்களை நான் இரவும் பகலும் கவனித்துக் கொள்கின்றேன். அவர்களின் நல்வாழ்வுக்காக, நலனுக்காக நான் இரவும் பகலும் விழித்திருக்கின்றேன். நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர், மனைவி மற்றும் பிள்ளைகள் ஆகியோரிடமிருந்து பற்றின்றி இருப்போர் மட்டுமே என்னுடைய காலடியிலே சேர முடியும். மழை காலத்திலே பல நதிகள் கடுமையான வெள்ளப்பெருக்கை சந்தித்து கடலிலே கலக்கின்றன. இந்த ஆறுகள் கடலிலே கலந்தவுடன் அவை இல்லாமல் போய் கடல்களாக மாறிவிடுகின்றன. ஆறும் கடலும் சந்தித்த பிறகு அவை திருமணம் செய்து கொண்டது போல ஒன்றோடொன்று கலந்து விடுகின்றன. அப்போது ஆற்றின் அசல் வடிவம், பெயர் மற்றும் உருவம் அனைத்தும் ஒன்றி விடுகின்றன. ஆறும் கடலும் தனித்தனியாக இருப்பதை நிறுத்தி எல்லா நதிகளும் கடலுடன் ஒன்றாகி விடுகின்றன. பக்தர்கள் என்னுடன் அத்தகைய உயர்ந்த ஒன்றிணைவு நிலையை அடையும் போது அவர்கள் தங்கள் இருப்பையே அழித்து விடுகின்றார்கள். அவர்கள் என்னுடைய வடிவமாகவே ஆகி விடுகின்றார்கள். என்னை போன்ற வேறு எந்த நித்திய இடத்தையும் அவர்களால் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நான் ஒரு பாரஸ் அல்ல, வெறும் கல். பக்தர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் என்னை சோதிப்பதற்காகவும் கற்றறிந்த அறிஞர்கள் இரும்பு தூணை கொண்டு வந்தனர். இந்த கற்றறிந்த அறிஞர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த இரும்பு தூணை என்னை தொடச் செய்த போது அந்த இரும்பு தூண் தங்கமாக மாறுவதைக் கண்டு நான் வெறும் கல் அல்ல என்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். ஹே பக்தர்களே, சிறிதளவு கர்மம் கூட இல்லாமல் என்னிடம் சரணடையுங்கள். உங்கள் அறியாமையை உடனடியாக மறைந்துவிடும். நீங்கள் ஞானிகள் ஆவீர்கள். அதன் பிறகு நீங்கள் ஞானத்திற்கு செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது.
நான் என்று பொருள்படும் இந்த உடல் உணர்வு மிகப்பெரிய அறியாமையாகும். மேலும் இந்த உடல் உணர்வே எண்ணற்ற துன்பங்களுக்கும் நோய்களுக்கும் காரணமாக அமைகின்றது. இந்த உடல் உணர்வே மனிதர்களை கர்ம பந்தத்தின் கட்டுப்பாட்டிற்குள் பிணைக்கின்றது. ஆன்மா கர்ம பந்தத்தால் கட்டுப்பட்டவுடன் இந்த உடல் உணர்வானது சுய உணர்தல் பாதையிலே பேரழிவை ஏற்படுத்துகின்றது. மரணத்திற்கு பிறகு நான் எங்கே இருக்கின்றேன் என்ற கேள்வி எழுகின்றது. நீங்கள் என்னை தேடத் தொடங்குகின்றீர்கள். இப்போது என்னை எங்கே காண்பீர்கள்? நீங்கள் இப்படி உணர்ந்தால் நான் உங்கள் இதயத்திலே வசிக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் இடம் உங்களுக்கு அருகில்தான். இப்போது பக்தர்கள் தங்கள் இதயங்களிலே வசிக்கும் என்னை அறிந்து கொள்வதற்கான அறிகுறிகள் என்ன? கடவுளின் இருப்பை ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று வியக்கக்கூடும். அத்தகைய கேள்வி அவர்கள் மனதிலே எழுந்தால் இந்த விளக்கத்தை கவனமாக கேளுங்கள். நாம் யாரிடம் அடைக்கலம் தேட வேண்டும்? அவர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வசிக்கின்றார். அவரை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இந்த தலைப்பை பற்றிய விரிவான விளக்கத்தை நீங்கள் இப்பொழுது கேட்கப் போகின்றீர்கள். பல்வேறு வடிவங்களிலும் பெயர்களிலும் உருவங்களிலும் வெளிப்படும் இயற்கையினுடைய எல்லையற்ற வெளிப்பாடுகளை எவரால் முழுமையாக மதிப்பிட முடியாது. கண்ணுக்கு தெரியும் இந்த இருப்பு அனைத்தும் மாயையின் நீரே. மாயையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் பல வடிவங்களை கொண்டுள்ளது. மாயையினுடைய இந்த கலவையின் மூலம் ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் ஆகிய குணங்களால் பிரபஞ்சம் வெளிப்பட்டுள்ளது. இந்த 3 குணங்களையும் கடந்த ஆன்மா என்னுடைய இதயத்திலே வசிக்கும் சாய் வடிவத்தை எனக்கு வெளிப்படுத்துகின்றது. பெயர், உருவம், குறைகள் ஆகியவற்றை கடந்த நான் அகம் பிரம்மாஸ்மி என்றால் அந்த நான் நானே என்று அறிவது. ஓம்காரத்தை போன்ற பிரணவமே பரம்பொருளாகும். இதை உணர்ந்து இந்த பரமசக்தியிலே சரண் அடைய வேண்டும். நீ உன்னை என்னுடையவளாகவும் காணும் பொழுது இந்த உணர்வு எங்கும் பரவும் போது ஒவ்வொரு உயிருடனும் குருவின் ஒருமைப்பாட்டை நீ அனுபவிப்பாய். மேலும் எங்கும் என்னுடைய பிரசன்னத்தை உணர்வாய். இந்த மெய் வடிவத்தை மனதிலே கொண்டு இறைவனை இடைவிடாமல் பயிற்சி செய்து வழிபடுவதால் பக்தன் என்னுடைய இருப்பிலே ஒன்றிவிடுவான். மேலும் பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தனித்த இருப்பு இல்லாமல் போய்விடும். ஆன்மாவின் ஆனந்தம் வெளிப்படும். மேலும் பரம்பொருளுடன் ஒருமைப்பாடும் ஒன்றிப்பு அடையப்படும். இவ்வாறு உணர்வு வடிவத்துடன் ஒன்றிணைவதன் மூலம் ஒருவர் பரம்பொருளுடன் ஞானம் அடைவார். மனசாட்சி தூய்மையாக்கப்படும். அசுத்தமான ஆன்மா தூய்மையாக்கப்பட்டு ஒரு தூய்மையான ஞானம் பெற்ற ஆன்மா வெளிப்படும். அசுத்தங்களை தூய்மைப்படுத்தும் புனித கங்கையிலே கங்கை நீரை தொடாமலேயே நீராடுவது ஒரு புனிதமான அனுபவமாக இருந்தது. இயற்கையில் இருந்து எழும் செயல்களிலே பெருமை கொள்வதாலும் ஒவ்வொரு செயலுக்கும் தானே உரிமை கோருவதாலும் ஆன்மா கர்ம பந்தங்களிலே சிக்கிக் கொள்கின்றது. இதை அறிந்த ஞானிகள் கர்ம பந்தங்களிலே சிக்குவதில்லை. ஞானம் பெற்றவர்கள் தொடர்ந்து திறமையாகவும் கடவுளின் மீது கவனம் செலுத்துகின்றார்கள். தங்கள் உண்மையான இயல்பை இடைவிடாமல் ஆராய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் இலக்கில் இருந்து ஒருபோதும் விலகுவது இல்லை. பரம்பொருளை இடைவிடாமல் தியானிக்கும் அத்தகைய பக்தர்களுக்கு சமாதி நிலையோ அல்லது விழிப்பு நிலையோ தேவையில்லை. எனவே ஹேமாத் பந்த் கேட்போர் அனைவரின் கால்களிலும் தலை வணங்கி தேவர்கள், புனிதர்கள் மற்றும் பக்தர்கள் உட்பட அனைத்து உயிரினங்கள் மீதும் ஆழ்ந்த அன்பையும் மரியாதையையும் கொண்டிருக்குமாறு அவர்களை மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கின்றார். நீங்கள் ஒருவரை தகாத வார்த்தைகளால் புண்படுத்தி துன்புறுத்துகின்றீர்கள் என்ற நினைப்பு என்னையும் துன்புறுத்துகின்றது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பாபா இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒருவர் மற்றொருவரின் இதயத்தை பிளக்கும் கடுமையான வார்த்தைகளை பேசும்போது அந்த கடுமையான வார்த்தைகள் எனக்கு உடனடி வலியை ஏற்படுத்துகின்றன. இதற்கு மாறாக அந்த மனதை உருக்கும் கடுமையான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ளும் ஆன்மா எனக்கு நீண்டகால மகிழ்ச்சியான மனநிறைவை தருகின்றது. இவ்வாறுதான் சாய் பகவான் எல்லா உயிர்களிலும் குடிகொண்டிருக்கின்றார். பாபா தன்னுடைய பக்தர்களின் அன்பையும் பக்தியையும் தவிர வேறு எதையும் விரும்புவது இல்லை. இந்த புனிதமான மங்களகரமான அமிர்த நீரோடை
ஸ்ரீ சாயியின் வாயிலிருந்து நித்தியமாக பாய்கின்றது. பாக்கியம் பெற்ற அனைத்து பக்தர்களும் ஸ்ரீ சாயி தனது பக்தர்களின் மீது கொண்டுள்ள அன்பை அறிவார்கள். சாயி பகவானின் சன்னதியிலே மகிழ்ச்சியாக பொழுதை கழித்த பக்தர்கள் ஸ்ரீ சாயியின் சன்னதியிலே மூழ்கி அவருடன் சிரித்து விளையாடி தங்கள் இன்ப துன்பங்களை பற்றி பேசி அவருடன் உணவு பந்தியிலே அமர்ந்திருந்த அந்த தூய பக்தர்கள் பாபாவின் மறைவுக்கு பிறகு அத்தகைய பக்தர்களின் அவல நிலையை எண்ணி பாருங்கள். ஹேமாத்பன் அத்தகைய மகான்களுடன் சேர்ந்து உண்ணும் பாக்கியத்தையும் பெற்றிருந்தார். ஸ்ரீ சாய் ஞானம் என்னும் ஞான களஞ்சியத்தின் உணவு கூடையிலே மீதம் இருக்கும் தானியங்களால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன், மேலும் அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொரு தானியத்தையும் சேகரித்து ஸ்ரீ சாயியின் வாழ்க்கையாக சாய் லீலையின் பிரசாதத்தை விநியோகிக்கும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இதுவரை விவரிக்கப்பட்ட கதைகளை பற்றி ஹேமாத்பன் அதிகம் அறிந்திருக்கவில்லை. இந்த கதைகள் சாய்நாத்தினுடைய மரபுரிமையை சொத்து. ஸ்ரீ சாய் இந்த கதைகளின் கதை சொல்லியதும் மற்றும் ஆசிரியரும் அவரே ஆவார். நான் ஒரு பெயர் அளவிலான உரிமையாளன் மட்டுமே. இதுவரை விவரிக்கப்பட்ட கதைகள் அனைத்தையும் ஹேமாத்பன் அறிந்திருக்கவில்லை. இந்த கதைகள் சாய்நாத்தின் மரபுரிமை சொத்து. ஸ்ரீ சாய் இந்த கதைகளின் கதை சொல்லியும் ஆசிரியரும் அவரே ஆவார். நான் ஒரு பெயர் அளவிலான உரிமையாளன் மட்டுமே. இந்த சாய் சமுத்திரன் லீலைகள் மிகவும் புனிதமானவை மற்றும் இன்பமானவை. அதனால் எனக்கு ஒருபோதும் திருப்தி ஏற்படுவதில்லை. இன்னும் பல கதைகளை சொல்ல வேண்டும் என்ற தீவிர ஆசை எனக்குள் இருக்கின்றது. கேட்பவர்களும் கேட்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அது போலவே சாய்நாதரை புகழ்ந்து பாடும் பக்தர்களும் அவருடைய நற்பண்புகளை வர்ணிப்பவர்களும் சாயின் லீலைகளை எடுத்து உரைப்பவர்களும் இந்த கதைகளை கேட்பவர்களும் அனைவரும் சாயின் அவதாரங்களாக ஆகின்றார்கள். இதிலே உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள். ஹேமாத்பன் இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்து அதை சாயி பெருமானுக்கு அர்ப்பணிக்கின்றார். அன்பான மரியாதையுடன் ஸ்ரீ சாயியின் பாதங்களை வணங்கி அடுத்த விளக்கத்திற்கு தயாராக இருங்கள். துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உத்வேகமாக நேரடி நிலை வந்த ஒரு பக்தரான ஹேமாத்பன் எழுதிய ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தின் 44ஆம் அத்தியாயம் ஸ்ரீ சாயிநாதர் உடல் தியாகம் செய்தல் இங்கே நிறைவடைகின்றது. ஸ்ரீ சத்குரு சாயிநாதர் பணமஸ்து சுபம் பவது. அத்தியாயம் 45 ஸ்ரீ குரு பாத மகிமை ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज।